நாட்டில் இதுவரையிலும் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, மேக்ஸிமம் ஏதோ ஒரு வீட்டில் பத்திரிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டு தலைவர்கள் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பேப்பர். லேடிஸ்லாம் அதை பற்றி என்னன்னு கண்டுக்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் டிவி தான் பார்ப்பாங்க மதியத்துலேயும் உட்காந்துக்கிட்டு. ஆனால் இப்போ இருக்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஜென்சி கிட்ஸ் அவங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து டிவியை போட்டு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, அதுவும் நேரலை காட்சியை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. அது 3வது நாள் விஜய் 4 நாள் நினச்சா விஜய் என்ன பேசுகிறாங்கிறதுலாம் தீவிரமாக எல்லாம் பார்த்தாங்க. அது பெரிய பேசும் பொருளாக இப்போ இருக்குது. அதனால் சினிமா படம் ஓடுதோ இல்லையோ, இப்போ சட்டமன்றம் ஓடுது. எல்லாருமே அதையே தான் பார்க்குறாங்க. மேக்சிமம் ஒரு வருமானமே வருதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பத்திரிகை துறைக்குமே, சேனலுக்கே. பத்திரிக்கை ஆஃபீஸர், பத்திரிகை நிருபர்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, பத்திரிகை ஆசிரியர்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. அவங்க டாபிக் எடுத்துக்கிட்டு சொன்னதே தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுவும் ஏகப்பட்ட லைக்ஸ் வருது. பேசுகிறது கூட சுமாராக தான் பேசுகிறாங்க. அதுவுமே பயங்கரமாக ஓடுது. என்னத்தை பேசுகிறாங்க? விஜய் செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிறத பேசுகிறாங்க. விஜய் கட்சியினரை தவிர மீதி எல்லாருமே திமுகவுக்கு எகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா பேசலை நாங்களே பேசின வாட்டி 5 நிமிஷம் எங்களால் ஏன் இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. மேக்சிமம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்கவும் விட மாட்டோம், வாங்கினோரையும் விட மாட்டோம் அப்படின்னா, அப்போ நீங்களாம் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, விடமாட்டேன்னு உடனே என்னென்ன பிரச்சனை கொண்டாந்து விட போகிறாங்களோன்னு பயத்தில் இந்த எழுந்து ஓடிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விமர்சனம் வைக்கிறாங்க. வாங்கினோரையும் விட மாட்டோங்கிறது தான் நான் நேரத்தை வீடியோவில் சொன்னேன். ஆனால் யாருமே பார்க்கல. நம்ம பேசுகிறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க எவ்வளவு அழுத்தி வச்சுருக்காங்க சொத்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மக்களுக்கு எடுத்து கொடுத்தா உண்மையிலுமே ஏழை பிழைப்பாங்க. முக்கியமாக நடுத்தர வர்க்கத்துக்கு ரொம்ப பணப்பிரச்சனை. மெயினாக ஒரு குடும்பத்தில் சண்டை வர்றதும் பணத்தால். ஈகோ பார்த்துக்கிட்டு பிரிஞ்சு போகிறது வேறு, அது கொளுத்து போய் பிரிஞ்சு போகுதுங்க. பெண் உரிமைன்னு ஒரு உரிமை இருக்குதுன்னு சட்டத்துக்கு எகென்ஸ்டாக பொண்ணுங்க சில பேர் பண்ணுதுங்க. நான் பெரியாள், எனக்கு சம உரிமை இருக்குது, நீ என்னடா சொல்கிறது, உன் பேச்சை நான் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லாத பிரச்சனையை பெருசு பண்ணி பிரிஞ்சு போகிறாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு அவங்கள நான் மதிக்க மாட்டேன், அவங்க தேவையே இல்லை, என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுலையும் சில பேர் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அவங்க வந்த உடனே பெரியவங்க வீட்டை விட்டு ஓடிடணும் அல்லது தனியாக போயிடணும், இல்லை அவங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற சில பேர் நிற்கிறாங்க. அவங்களும் விட்டுறாங்க. பிள்ளைங்க பிழைச்சா போதும், நம்ம ஏன் குறுக்க இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய பெரியவர்கள்லாம் இப்படி கோயிலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதும் ஏகப்பட்ட பேர் பையை தூக்கிட்டு வந்துடுறாங்க. குழம்போட சாப்பாடு வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு சுமையாக இருக்கிற மாதிரியே அவங்களே ஃபீல் பண்ணிக்குவாங்க போல இருக்குது. இப்போத்து பொண்ணுங்க பண்ணுற அட்ராசிட்டி அளவே இல்லை. பெண்கள் உரிமை கண்டிப்பாக வேணும், ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை பெருசு பண்ணிக்கிட்டு விவாகரத்து வரலும் போகுதுங்க. அவங்களுக்குள்ளேயும் சண்டை. அப்புறம் ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத பிரச்சனை வருது, அதில் விவாகரத்துக்கு போகிறாங்க. இதை ஒரு குடும்ப பிரச்சனையை எடுத்துக்கிட்டு விஜயும் மாணவரியாக பேசுகிறாங்க. அது ஐடியா தான் நினைக்கிறேன் விஜய்க்கு. குடும்பம்னு இருந்தால் சம்பாதிப்பாங்க, திருடுவாங்க, சொத்து சம்பாதிப்பாங்க. இப்போ குடும்பமே இல்லை, எதுக்கு பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேராகட்டும்னு கூட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஏன் தப்பாகவே புரியணும், நாம் தப்பாகவே ஏன் புரிஞ்சுக்கணும்?